வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். திமுக ப்ளஸ் விசிக ப்ளஸ் கம்யூனிஸ்ட், அதிமுக ப்ளஸ் பாமக ப்ளஸ் தேமுதிக ப்ளஸ் மதிமுக, தவேக ப்ளஸ் காங்கிரஸ், இதுதான் இறுதி கூட்டணியா? மக்கள் முடிவு எப்படி இருக்கும்? மக்கள்தான் நிஜமான எஜமானர்கள். திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தமிழக அரசியல் களம் அடுத்த கட்ட அரசியலுக்கான பரபரப்பான வியூகங்களை வகுத்து வருகிறது. கட்சிகள் தங்கள் பலத்தை பெருக்கி கொள்ளவும் வெற்றியை உறுதிப்படுத்தவும் பல்வேறு கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகின்றன. தற்பொழுது உத்தேசமாக உருவெடுத்துள்ள 3 பிரதான கூட்டணிகள் திமுக ப்ளஸ் விசிக ப்ளஸ் கம்யூனிஸ்ட், அதிமுக ப்ளஸ் பாமக ப்ளஸ் தேமுதிக மதிமுக மற்றும் தவேக ப்ளஸ் காங்கிரஸ் தமிழக வாக்காளர்கள் மத்தியில் பெரும் விவாத பொருளாக மாறியுள்ளன. இப்படி ஒரு கூட்டணி ஒருவேளை அமைந்தால் அந்த கூட்டணிகளின் பலம், பலவீனம் மற்றும் மக்கள் முடிவு எப்படி இருக்கும் என்பதனை விரிவாக பார்க்கலாம். முதலில் திமுக தலைமையிலான கூட்டணி பலம். ஆளும் கட்சி பலம். திமுக தற்பொழுது ஆட்சியில் இருப்பதால் அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகளை முன்னிறுத்தி மக்களை அணுகும். பாரம்பரிய வாக்கு வங்கி. திமுக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு பாரம்பரியமான வாக்கு வங்கிகள் உள்ளன. சமூக நீதி முழக்கம். விசிகாவின் இணைப்பு சமூக நீதி ஆதரவு வாக்குகளை ஒருங்கிணைக்கும். ஒருங்கிணைந்த பிரச்சாரம். கூட்டணி கட்சிகளுக்கிடையே ஏற்கனவே புரிதல் இருப்பதால் ஒருங்கிணைந்த பிரச்சாரம் சாத்தியம். பலவீனமானது திமுகவிற்கு ஆட்சிக்கு எதிராக மனநிலை. ஆளும் கட்சிக்கு எதிராக எழும் சில அதிருப்தி அலைகள் பின்னடைவை ஏற்படுத்தலாம். உள் பூசல்கள். கூட்டணி கட்சிகளுக்கிடையே சில தொகுதிகளில் விருப்ப போட்டி இருக்கலாம். புதிய சக்திகள் எழுச்சி. புதிய கட்சிகளின் வருகை பாரம்பரிய வாக்குகளை சலசலப்பை ஏற்படுத்தலாம். மக்கள் மனநிலை. ஆளும் கட்சி மீதான எதிர்பார்ப்புகள், நலத்திட்டங்களின் தாக்கம் மற்றும் எதிர்க்கட்சி மீதான அதிருப்தி ஆகியவற்றை பொறுத்தே மக்கள் இக்கூட்டணியை அணுகுவார். இளைஞர்கள் மத்தியில் வேலைவாய்ப்பு, விலைவாசி உயர்வு போன்றவற்றை முக்கிய பேசும்பொருளாகவும் இருக்கும். இரண்டாவது, அதிமுக தலைமையிலான கூட்டணியின் பலம். அதிமுக அடிப்படை வாக்கு வங்கி. தமிழகத்தில் அதிமுகவுக்கு வலுவான ஒரு நிரந்தர வாக்கு வங்கி உள்ளது. வன்னியர் வாக்குகள். பாமக சேர்க்கை விட வட தமிழகத்தில் வன்னியர் சமூக வாக்குகளை உறுதிப்படுத்தும். சமீபத்தில் டாக்டர் ராமதாஸ் பிறந்தநாளுக்கு முதல்வர் ஸ்டாலின் மற்றும் எடப்பாடி பழனிசாமி இருவரும் வாழ்த்து தெரிவித்திருப்பது பாமகவின் முக்கியத்துவத்தை உணர்ந்திருக்கிறது. இது பாமக எந்த பக்கம் சேரும் என்ற எதிர்பார்ப்பையும் கிளப்பியுள்ளது. தேமுதிகவின் கடந்தகால பலம். தேமுதிக கடந்த காலத்தில் பெற்ற வாக்குகள் குறிப்பிடத்தக்கவை. விஜயகாந்தின் மறைவுக்கு பிறகு பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் தேமுதிக மீண்டும் வருமா என்பது முக்கியம். ஆளும் கட்சிக்கு எதிராக மனநிலை. திமுக அரசின் மீதான அதிருப்தி இக்கூட்டணிக்கு சாதகமாக அமையலாம். பலவீனமானது அதிமுகவிற்கு உள்ளுக்குள் தலைமை போட்டி. அதிமுகவின் ஒற்றை தலைமை பிரச்சினை முழுமையாக தீர்க்கப்படாதது பின்னடைவு. தேமுதிகவின் சறுக்கல். தேமுதிகவின் வாக்கு சதவீதம் கடந்த காலங்களில் கணிசமாக சரிந்துள்ளது. பாமகவின் நிறையற்ற தன்மை. பாமக அடிக்கடி கூட்டணி மாறும் போக்கு மக்கள் மத்தியில் ஒருவித சந்தேகத்தை ஏற்படுத்தலாம். மேலும் அன்புமணி தனி அணியாக பிரிந்தால் கட்சியின் வாக்கு சதவீதம் சரியும். ஒருங்கிணைந்த பிரச்சார சவால். நீண்ட நாட்களுக்கு பிறகு இக்கூட்டணி உருவானால் ஒருங்கிணைந்த பிரச்சாரம் ஒரு சவாலாக இருக்கும். மக்கள் மனநிலை. அதிமுக மில் எழுச்சியை மக்கள் எப்படி பார்க்கிறார்கள்? பாமக மற்றும் தேமுதிகவின் இணைப்புக்கு அவர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறார்கள் என்பதனை பொறுத்தே இதன் வெற்றி அமையும். குறிப்பாக அதிமுகவின் தலைமை பலம் மக்கள் மத்தியில் எப்படி பார்க்கப்படுகிறது என்பதும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மேலும் மூன்றாவதாக, தவேக தலைமையிலான கூட்டணி. விஜயின் புதிய அலை. பலம். விஜயின் நட்சத்திர அந்தஸ்து. நடிகர் விஜயின் பெரும் ரசிகர் பட்டாளம் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் உள்ள கவர்ச்சி மிகப்பெரிய பலம். புதிய அரசியல் காற்று. பாரம்பரிய திராவிட கட்சிகளுக்கு மாறாக புதிய
அரசியலை எதிர்பார்க்கும் இளைஞர்கள் மற்றும் முதல் தலைமுறை வாக்காளர்கள் ஈர்க்கும். காங்கிரஸ் தேசிய முகம். காங்கிரஸ் கட்சியின் இணைப்பு இக்கூட்டணிக்கு ஒரு தேசிய முகம் மற்றும் பாரம்பரிய வாக்கு வங்கி ஒரு பகுதியை பெற்று தரும். சிறுபான்மையினர் வாக்குகளும் அதிகம் கிடைக்க வாய்ப்பு. ஊழல் எதிர்ப்பு முழக்கம். விஜயின் அரசியல் ஊழல் எதிர்ப்பு மற்றும் வெளிப்படைத்தன்மையை முதன்மைப்படுத்துவதாகவும் கூறப்படுகிறது. பலவீனம். அரசியல் அனுபவமின்மை. விஜய்க்கு அவரது கட்சிக்கும் அரசியல் அனுபவம் குறைவு. கட்சி கட்டமைப்பு. தாவேகா புதியதாக இருப்பதால் கிராமப்புற வரை கட்சி கட்டமைப்பை உருவாக்குவது சவாலானது. மேலும் கூட்டணி ஒருங்கிணைப்பு. காங்கிரசிடம் கூட்டணி அமையுமானால் இரு கட்சிகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பை உருவாக்குவது முக்கியம். திட்டவட்டமான கொள்கைகள். கட்சியின் திட்டவட்டமான கொள்கைகள் மற்றும் தேர்தல் வாக்குறுதிகள் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. மக்கள் மனநிலை. விஜயின் மீதான நம்பிக்கை மாற்றம் தேவை என்ற மனநிலை மற்றும் அவரது அரசியலின் நம்பகத்தன்மை ஆகியவற்றை பொறுத்தே மக்கள் இக்கூட்டணியை அணுகுவர். இளைஞர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு இருந்தாலும் முதியவர்கள் மற்றும் கிராமப்புற மக்கள் மத்தியில் இதன் தாக்கம் எப்படி இருக்கும் என்பது கேள்விக்குறி. மக்கள் முடிவு எப்படி இருக்கும்? அதாவது தமிழக மக்கள் என்பது அரசியல் விழிப்புணர்வு கொண்டவர்கள். 3 பிரதான கூட்டணிகளும் வெவ்வேறு பலன் மற்றும் பலவீனங்களுடன் களமிறங்க உள்ளன. வரும் தேர்தலில் விலைவாசி உயர்வு, வேலைவாய்ப்பு, மாநில உரிமை பிரச்சினைகள், ஊழல் குற்றச்சாட்டுக்கள் மற்றும் தனிநபர் செல்வாக்கு போன்ற காரணங்களில் முக்கிய பங்காற்றும். மேலும் சமூக வலைதளங்களில் தாக்கம், கடைசி நேர பிரச்சாரங்கள் மற்றும் வாக்குறுதிகள் ஆகியவை வாக்காளர்களின் முடிவு பெரும் பங்கு வகிக்கும். மொத்தத்தில் தமிழக மக்கள் எந்த கூட்டணிக்கு தங்கள் ஆதரவை வழங்குவார்கள் என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் 2026 தேர்தல் தமிழக அரசியலில் ஒரு திருப்புமுனையாக அமையுமா என்பதனை வரவிருக்கும் நாட்கள் சொல்லும் என்றும் தெரிகிறது. இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவல் என்பது பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை, இந்த தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக நீங்கள் தெரிவிக்கலாம். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்து அரசியல் காணொளிகள் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.